அனைவருக்கும் வணக்கம். சுவையான பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம பானி செய்யப்போம். தேவையான பொருள்: ஒரு சின்ன பச்சை மிளகா, அரை மூடி இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, புதினா, கொத்தமல்லி. புதினாவும் கொத்தமல்லியும் ஒட்டுக்க எடுத்து இதை அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம இது கூட என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு தேவைக்கேற்ப. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். ஆல்ரெடி இதில் மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக மட்டும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு டேஸ்ட்டுக்காக மட்டும் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஸ்வீட் சட்னி சனியாக செய்கிறதுனால இது கூட புளியும் சர்க்கரையும் ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கூட இதே அளவுக்கு ஈக்குவலாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம். எவ்வளோ உருளைக்கிழங்கு போடுறீங்களோ அதே அளவுக்கு வெங்காயம் ஈக்குவலாக போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெங்காய உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸும் போட போகிறோம். இப்போ இதில் வெங்காயம் உருளைக்கிழங்கும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன போடலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த உருளைக்கிழங்கு கலவா மட்டும் உப்பு ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். காரம் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா எல்லாத்துலேயும் காரம் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப காரம் ஜாஸ்தி ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் ரொம்ப குட்டி அளவுக்கு சீரகத்தூள் ஒரு எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போது பானியும் ரெடி, உருளைக்கிழங்கும் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்வீட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்வீட் சட்னி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் பேரிச்சம்பழம் இதில் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் போட்டால் போதும், உங்களுக்கு அரைச்சி எடுக்கும்போது பேஸ்ட் ஜாஸ்தி வரும். அதனால் நான் இதில் பாதி மட்டும் பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணுறேன். இதில் கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம், அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்த ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி சேர்க்க போகிறேன். புளி நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். மண்ணெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்படியே அரைச்சி ஸ்வீட் சட்னி, இனிப்பு சட்னி செய்ய போகிறோம். அதனால் இந்த நல்லா நான் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த புளியும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வெல்லம் வேணால் வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை வெல்லம் வேண்டான்னா நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இது நல்லா எல்லாமே கொதித்து வெந்து வரணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு காரம் சேர்க்குறேன். அதுக்காக மிளகாப்பொடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகாப்பொடி சேர்க்குறேன். இதோட டேஸ்ட் ஜாஸ்தி ஆகிறது, அதாவது இனிப்பை ஜாஸ்தி ஆக்கிறதுக்காக லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் குமின் சீரகப்பொடியும் இதில் சேர்த்துருக்குறேன். இது கூட காஞ்ச உப்புப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஒரு பிஞ்ச் எல்லாமே போட்டால் போதும். உங்களுக்கு ஃப்ளேவருக்காக மட்டும்தான், ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் கொத்தமல்லி பொடி போடுறேன். இது எல்லாமே இதில் ஃப்ளேவருக்காக மட்டும்தான், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். நிறையா போட்டிங்கன்னா கசப்பாயிரும். கடைசியாக நான் சொன்ன மாதிரி இதோட டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்காக லைட் பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடுறேன். இது நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இது நல்லா சுண்டி வந்ததுனால நான் இது கூட தண்ணி ஆட் பண்ணி அரைக்க போகிறேன். உங்களுக்கு இல்லைனாலும் லைட்டாக தண்ணியாக இருக்கும்போது எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைன் பேஸ்ட்டு உங்களுக்கு ஸ்வீட் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பானிபூரி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது பூரி ரெடி, நான் பொரிச்சு வச்சுருக்கேன். மாதிரி உருளைக்கிழங்கு, ஸ்வீட் சட்னி எல்லாமே ரெடியாக இருக்குது. இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ பானிபூரி சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு பானிபூரியை உடச்சி எடுத்துக்கிறேன். இந்த பானிபூரி நான் கடையில் வாங்கி ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்கள் பானிபூரிக்கு பூரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டைம் ஆகும்.
இந்த பூரி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் எண்ணெய் இல்லாமல் நல்லா ட்ரையாக தான் இருக்கும். இதில் வேக வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நிறைய உருளைக்கிழங்கு வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய பொண்ணுக்கு நிறைய பிடிக்கும், அதனால் கொஞ்சம் நிறையாவே நான் போடுறேன் இதில். நெக்ஸ்ட்டு ஸ்வீட் சட்னி, நம்ம செஞ்சு வச்ச ஸ்வீட் சட்னியில் ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு வந்து இது கூட ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்வீட் சட்னியும் காரத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், பானியும். இல்லை தனித்தனியாக வேணுன்னா என்ன மாதிரி இந்த மாதிரி தனியாக வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் நிறையா வேணுன்னா ஸ்வீட் நிறையா போட்டு கொஞ்சமாக பானி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு செம டேஸ்டியான பானிபூரி ரெடி. இதை வந்து நீங்கள் ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். பூரி மட்டும் கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ்க்கு 100 பானிபூரி அளவுக்கு நம்ம வந்து செஞ்சிடலாம். சுவையான பானிபூரி ரெடி. தேங்க்யூ.